ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கோலா உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கலர் பவுடர் சிறிதளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, துருவிய தேங்காய் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன். வாங்க இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஜீரகம், மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், மிளகு, கரம் மசாலா, கலர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக இதை நல்லா வதக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து இருக்கு இல்லையா, அந்த தாளிப்பை இதில் ஆட் பண்ணணும். தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு கூடவே துருவிய தேங்காயும், அரிசி மாவு, சோள மாவு 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை இதில் போடணும். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுதுன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாதான் அது உள்ளே இருக்கிற சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வெந்துட்டு நமக்கு அந்த சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணி நம்ம வச்சோன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை ரெடி. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.